அந்த பெருமாள் வசதி இருக்கா இல்லையா, 12 வருஷம் வியாதி படுக்கையில் இருக்கிற பணம் எல்லாம் தெளிஞ்சு போச்சு. அவர் மனதில் இருந்து ஒன்னே ஒன்று காரியம் தான், விசுவாச துவைக்கிறவரும் முடிக்கிற மாதிரி இயேசு மட்டும்தான் நோக்கி பார்த்தா. கூட்டத்தில் நூற்றுக்கணக்கான ஆட்கள் போறாங்க, அவருடைய கண்கள் யாருமே படலை. இயேசு பக்கத்தில் ஒருத்தர் நடந்து போறான். யாரு? அந்த ஜெபாலய தலை நடந்து போறாங்க. யவீர் போறான். யவீர் தான் அந்த தண்டனைக்கு சென்டென்ஸ் கொடுக்கிறவன். யாராவது இப்படிப்பட்ட ஆட்கள் கூட்டத்துக்குள்ள வந்துட்டோம்னா கல்லெறிஞ்சு கொள்ளுன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் உள்ளவன் இந்த யவீர். யவீர் ஒருவேளை இவளை பார்த்துட்டான்னா, என்ன கூட்டமா இருக்கு, கொல்றது ரொம்ப ஈஸி, டக்கு டக்குன்னு கல்ல குமிச்சிருவான். ஆனா எதையும் பார்க்காம அவர் இருக்கிறார், அவருடைய சரீரத்தை தொட்டா சுகமாவேன்னு பார்க்கிற தன்னுடைய பலவீனத்தையோ தன்னுடைய தீட்டையோ தன்னுடைய அவமானத்தையோ, எனக்கு அந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கு, அவர் எதையுமே பார்க்கல, பார்த்தது இயேசு மட்டும்தான். ஆண்டவர் சொன்னார், மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு. கண்கள் ஆண்டவர் மட்டும் நம்மளுக்கு குறைவு இருக்கா, தீட்டு இருக்கா, வியாதி இருக்கா, பலவீனம் இருக்கா, தரித்திரம் இருக்கா, எதையும் நோக்கி பார்க்காமல் எனக்கு ஒரு காரியத்தை செய்வேன்னு சொன்னார். நீதிமானை ஆசீர்வதித்து காரணம் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்ளுன்னு சொல்லிட்டார். என் கண்கள் அவர் மேல மட்டும் இருந்தது என்றால் நான் எதை விசுவாசிக்கிறனோ மிகவும் எளிதா பெறலாம். எப்பவுமே கண்கள் யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மட்டும்தான். இல்லைங்க, அவருக்கு நடக்கல. விசுவாசம் யாருன்னு துவங்கி வைக்கல, விசுவாசம் துவக்கி வச்சவர் கர்த்தர்.